ஏழு சபை காலங்களின் புஸ்தகத்திலே லவோதிகேய சபையின் காலம். சிஸ்டர் அதை எடுத்து வச்சுக்கங்க. இங்கே பக்கம் மாறிடும். அந்த புக்கு வேறு, இந்த புக்கு வேறு. எடுத்து வச்சுருக்கீங்களா? சார் ஆன்லைனில் தான் இருக்குது ஃபோனு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் மெய்ப்பெருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் கூட இந்த கோயம்புத்தூரிலே உரைக்கப்பட்ட வார்த்தை கூடார சபையின் சார்பாக விசுவாசிகளுடைய அன்பான காணிக்கைகளினாலும் ஜபங்களினாலும் இந்த வருஷத்தில் ஒரு அருமையான கேலண்டரை கட்டதாம தயாரிக்கும்படியாக கிருபை தந்தார். கடந்த வருஷத்தில் 7 முத்திரைகளின் வெளிப்பாட்டை குறித்து தானே ஒரு கேலண்டர் உங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது. அது உங்களுடைய முகவரிகளுக்கு நாங்கள் அனுப்பி வைத்தோம். அநேகர் அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லி ஒரே ஒரு சகோதரரை தவிர மற்றவங்க எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரே ஒரு சகோதரர் சின்ன காரியத்தை சொன்னார். அதன் பிறகு அவரும் அதை அமைதியாயிட்டார். அவை எல்லாருமாகவே அந்த கேலண்டரை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு எங்களை எதிர்க்கிற நம்ம ஊழியத்தை எதிர்க்கிற சகோதரர்கள் கூட மிக அருமையாக செஞ்சுருக்கிறீங்கன்னு சந்தோஷமாக அதை பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதே போல் இந்த வருஷத்தில் இந்த தீர்க்கதரிசி கண்ட 7 தரிசனங்கள், 7 தீர்க்க தரிசனங்களில் 7 தரிசனங்கள், இந்த 7 தரிசனங்களை குறித்து தானே ஒரு வரைபடங்களை 7 சீட்டுகளாக மொத்தம் 12 மாதங்கள். அதுக்கு 2 ஒரு மாதத்து ஒரு சீட்டுக்கு 2 மாதம் போட்டால் 6 சீட்டு தான் வரும். ஆனால் 7 சீட்டு. போன வருஷமும் 7 முத்திரைகள் அப்படி தான் போட்டோம். இந்த வருஷம் நம்ம 7 சீட்டுகள் ஆகவே போட்டிருக்குது. ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்குமாக 7 சீட்டுகளை கொண்டு இந்த 7 தரிசனங்களை குறித்து வரைபடமாக போட்டிருக்கிறேன். இதில் விசேஷம்னாக்க கர்த்தருடைய கிருபையினாலே இது எல்லாமே நான் 2 நாளில் இரவும் பகலும் பாராதபடிக்கு ரொம்ப உடல்நிலை ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஒரு ஜுரம் கூட இருந்துச்சு. எப்படியாவது நம்ம அது ஃபினிஷிங் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இரவும் பகலுமாக இந்த டிசைனை உருவாக்கினேன். அதுக்கு பிறகு ப்ரெஸ்ஸில் போய் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போராட்டம். அங்கே இருக்கிறவங்க அதை அக்செப்ட் பண்ணுறக்கோ அவங்க நம்ம கேட்ட சொன்ன ரேட்டுக்கு மேலே அதிக ரேட்டு, அதுபோல் அவங்ககிட்ட பெரிய யுத்தம் பண்ணி இத்தனாம் தேதிக்குள்ளே வேணும்னு சொல்லி அது பிரயாசப்பட்டு கர்த்தருடைய கிருபையினாலே இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை சாதாரணமாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இது எல்லா மற்ற கேலண்டர் கடையில் போய் நம்ம உடனே கேலண்டர் வாங்கி நம்ம பேரை போடுற மாதிரியெல்லாம் இல்லை. இதெல்லாம் நம்மளாகவே நம்ம கரங்களுடைய கிரிகள், தேவன் கொடுத்த அந்த கிருபை. ஒன்று நமக்கு செய்தி நாலேஜ் இருக்கணும். தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு பைபிள் நாலேஜ் வேணும். இதுபோக அந்த 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 கற்பனைகள் அது எப்படி இருக்குங்கிறத நம்ம சிந்தைக்கு நம்ம கொண்டு வரணும். அந்த சிந்தைக்கு கொண்டு வந்ததுக்கு பிறகு அதை உருவாக்கணும். அதை பிக்சராக உருவாக்கணும். அப்போ அது பிக்சராக உருவாக்கணும்னாக்க நமக்கு கொஞ்சம் கிராஃபிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் பத்தாது. அது எப்படி அமைக்கணும், இந்த கட்டத்துக்குள்ளே வரணும், இந்த சப்ஜெக்ட் வரணும். இதை எளிமையாகவும் இருக்கணும். எளிமையான ஜனங்களுக்கு கூட. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி, இப்போ நான் கொடுக்குற செய்தி இந்த பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா செய்தியில் புதுசாக வந்துருக்கும் சரி, பல வருஷம் இருந்தாலும் சரி, அல்லது செய்தியிலே இல்லைனாலும் சரி, ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். மிக எளிமையாக இருக்கும். ஸோ கர்த்தர் அப்படியாக அடியானுக்கு ஒரு கிருபை தந்தார். இந்த வருஷம் மட்டும் ஊழிய நெருக்கு ரொம்ப ஜாஸ்தி. 1ஆம் தேதி மீட்டிங், அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படி இப்படின்ட்டு அவைகளுக்கு மத்தியில் 2 நாட்கள் விடாமல் அதை டிசைன் பண்ணும்போது திடீர்னு என் வைஃப் கதை டம்னு தட்டுவா, டீ கொண்டு வந்திருக்கமா, திடீர்னு காப்பி கொண்டு வந்து, என் மக திடீர்னு அயன் பாக்ஸ் வேணும்பா. அப்படியாக இப்படி எல்லாம் எத்தனையோ டிஸ்டர்பனாக இருந்தாலும் கூட அவைகளுக்கு மத்தியில் நாங்கள் வளர்க்குற நாய்கள் அது வரை கத்துங்க. சில நேரங்களில் திடீர்னு ரூமுக்குள்ளே ஒடியாந்துருங்க. இதெல்லாம் கலந்து இந்த கேலண்டர் போடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் முகவரிக்கு அனுப்புகிறோம் என்று சொன்னால் இது ஊழிய சார்பாக இதுக்கு நிறைய பேர் எவ்வளோவாக நான் கொடுத்துட்றேன், எவ்வளோ காசாக நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது சிலர் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு விலை கிடையாது. ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. பைபிளுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? அது ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்த்லெஸ்னால் என்ன அர்த்தங்க? 2 அர்த்தம் இருக்குது. ஒர்த்லெஸ், யூஆர் ஒர்த்லெஸ்ன்னு என்ன அர்த்தம்? நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஒர்த்லெஸ்னாக்க இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன தெரியுங்க? விலை மதிப்பில்லாதது இல்லைங்களா? பைபிளுக்கு விலை கிடையாது. நம்ம கொடுக்குற காசு அந்த பேப்பருக்கோ அந்த பைண்டிங்க்கு பிரிண்டிங்கு தான் காசே தவிர அது எழுதப்பட்ட வார்த்தைக்கு விலை கிடையாது இல்லைங்களா? ஒர்த்லெஸ். அது என்ன ப்ரைஸ்லெஸ். யார் சொன்னது ப்ரைஸ்லெஸ்? யார் இவனா? இவன் சொன்னா ப்ரைஸ்லெஸ். சரி, படிக்க வச்சதுக்கு எதாவது பிரயோஜனம். ப்ரைஸ்லெஸ் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன? விலை மதிப்பில்லாதது இல்லைங்களா? இப்போது என் மனைவி எனக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறான்னு வச்சுங்களேன், அவளுக்கு சம்பாத்தியத்துக்கெல்லாம் போகிறதில்ல. நான் நினச்சா அவளுக்கு 1000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு கூட வாங்கி தரலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுவா, நம்மகிட்ட ஆட்டை போடுறதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ எடுத்து என்ன செய்வாங்க, ஏதோ ஒன்று சோப்போ சீப்போ கண்ணாடி எடுத்து வாங்கி தருவாங்க. அப்போ அது ரேட்டு அது பிரச்சனை இல்லை. அது ப்ரைஸ்லெஸ்.
இல்லைங்களா? விலை மதிக்க முடியாத பொருளை கொடுத்துருக்குறான். இதுதானே எனக்கு எத்தனை பேர் எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன், அப்படி இல்லாமல் அந்த காரியம் இப்போ உதாரணத்துக்கு கடந்த வாரத்தில் எனக்கு இப்போ நான் ஒரு ஏசர் அது என்ன சுசுகி ஏசர் அப்படின்னு வண்டி, அது ஒரு யூஸ்டு தான், ஒரு 50,000 ரூபா மதிப்புள்ளது. அவங்க எனக்கு அப்படியே ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அது ஏன்னா அந்த அந்த பைக்கில் வந்து போனால் என் ஒய்ஃபு பின்னாடியெல்லாம் உட்காந்து கஷ்டமாக வருது, குறுக்கிழம்பு, எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவனுக்கு பைக்கு இவனுக்கு கொடுக்கணும். ஆக அவங்க வந்து பார்த்தாங்க, அவங்க வேறு ஒரு புது பைக் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அவங்களுடைய அண்ணன் தம்பி அவங்க ஃபேமிலியில் ரிலேஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, இல்லை இது எங்கள் பாஸ்டருக்காக கொடுக்குறோம், ஆகவே அவர் ஊழியத்துக்கு வைக்கிறோன்னு வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் உங்களுக்கு யூஸ்டு பைக்கு கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் புதுசாக வாங்கி கொடுத்துட்றோன்னு சொன்னாங்க. புதுசாக மறுபடியும் அது 1,50,000 லட்ச ரூபா ஆகும், உங்களுக்கு புதுசாக நாங்கள் வாங்கி கொடுத்துறோம். நாங்கள் நமக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை, எனக்கு அதே போதும். அந்த இருக்கிறது 37,000 50 ரூபாய்க்குள்ள அதோடைய ஃபிக்ஸட் ரேட்டு, இன்னைக்கு ரேட்டு, அதுவே எனக்கு கொடுங்க, அதே புதுசு தான், வாங்கி ஒரு 4-5 வருஷம் தான் ஆச்சு, புத்தம் புதுசாக இருக்கிற அப்படியே வச்சுருக்குறாங்க. அது லேடிஸ் ஓட்டிகிட்டு இருந்ததுனால அதை நல்லா இருந்து, ஆண்கள் ஓட்டியிருந்தால் தாறுமாறாக ஆகிருந்துருக்கும். அவன் புது வண்டி மாதிரியே வச்சுருந்தாங்க சௌகரி. ஆகவே அவங்க குடும்பத்தினராக அதை வந்து கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நம்ம பார்க்கும்போது அது ஒரு விலை உயர்ந்தது தான். அதாவது ஒரு 35,000 50,000 காஸ்ட்லி தான். ஆனாலும் அதை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அதை எக்ஸ்சேஞ்சு போட்டுலாம், இல்லை அது ஏதோ பணம் வாங்கலாம், இல்லை அது ஏதோ பண்ணலாம், இல்லை கூட பிறந்த அண்ணனுக்கோ தம்பிக்கோ அல்லது பிரியமானவர்களுக்கு கொடுக்கலாம், அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்காவது ஓட்டுன்னு கொடுக்கலாம். ஆனால் இல்லாதபடிக்கு என்ன செஞ்சாங்க, அது ஊழியக்காரருக்கு கொடுத்தா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், நம்மகிட்ட இருக்கிறத காட்டிலும் அது ஊழியக்காரருக்கு இருந்தால் பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இது யாருக்கு நீங்கள் நாங்கள் கொடுத்தோன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான், ஏன்னா நம்ம ஒரு டக்குன்னு சொல்லிவிடுவோம், அதனால் வந்து அதை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆகவே கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதே சமயத்தில் அவங்க அவளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வரும்போது திடீர்னு ஒருத்தர் சின்னதாக ஒரு ஏதோ பொம்மை வாங்கி கொடுக்கலாம், இல்லை சின்னதாக ஒரு 100 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி கொடுக்கலாம், அது ஒரு டைம் பீஸ் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அந்த மெட்டீரியலுடைய காஸ்ட்டு நமக்கு முக்கியமானதில்லை. அது என்ன முக்கியம்னா, எது முக்கியங்க, அந்த இருதயம், அதனுடைய உள்ளம், அந்த அன்பு, இல்லைங்களா, அதுதான் ப்ரைஸ்லெஸ். அப்போது அந்த காரியம் கர்த்தருக்கு நம்ம எதையோ ஒன்று செய்யணும் அப்படின்னு எப்படி நினைக்கிறோம், எப்படி நம்ம சார்ந்தவங்களுக்கு ஒரு இப்போ விலை மதிக்க முடியாத பொருள் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த ஹார்ட்டை பார்க்குறோமோ, கர்த்தர் அந்த மாதிரி நம்முடைய காரியங்களை பார்க்கிறதே இல்லைங்களா. அப்போது இந்த கேலண்டர் உதவி செய்த அவங்களுடைய காரியங்கள் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும், உங்களுடைய ஜெபங்கள், நீங்கள் கூட ஜெபம் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார், அதுக்குரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே தான் இந்த கேலண்டருக்கு மதிப்பு கேட்டிருந்தாங்க எவ்வளவுன்னு. ஸோ அதுக்கு காஸ்ட்டே கிடையாது, எல்லாம் ஃப்ரீ தான் உங்களுக்கு இல்லை, ஏன்னா அது ப்ரைஸ்லெஸ். அதுக்கு காஸ்ட் ஒரு 10,000 ரூபா போட்டாலும் கூட அது தாகாது, அதுக்கு மேலே தான் வரும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறதான தீர்க்கதரிசி குறிப்புகள், அதில் இருக்கிறதான வசனங்கள் எல்லாத்துக்குமே விலை வைக்க முடியாது. ஸோ கேலண்டருக்கு வந்து எப்போவுமே நம்ம ஊழியத்துக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேலண்டர் 100 ரூபானாலும் கொடுக்குறக்கு ஆள் இருக்காங்க. இப்போ 500 கேலண்டர் 1000 கேலண்டர் அடிச்சாக்கா 100 ரூபானா எத்தனை வரும்னு நினச்சி பாருங்கள். அது நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் அது கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அந்த ஊழியத்தை வந்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னாக்க அதை நம்ம இலவசமாக தான் கொடுக்குறோம். ஆகவே நீங்கள் யாருனாலும் உங்களுடைய போன வருஷம் எத்தனை அட்ரஸுக்கு நான் அனுப்பிச்சிடும், ஏறக்குறைய 100 அட்ரஸுக்கு மேலே அனுப்பிச்சிருக்கிறேன். இந்த வருஷமும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துடும். புதிதாய் சிலர்லாம் அட்ரஸ் எனக்கு இந்த வருஷம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, அவங்களுக்கும் வந்துடும். மறுபடியுமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு யாராவது நீங்கள் கேலண்டர் கேட்டிங்கன்னா அட்ரஸ் அனுப்பிச்சிங்கனாக்க உங்களுக்கு அனுப்பப்படும். எத்தனை கேலண்டர் வேணாலும் கேளுங்க, அந்த கொரியர் செலவு கூட எங்களுடையது தான். எங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். ஸோ இந்த இது எதுக்கு கொடுக்குறேன்னா, எங்கள் சபைக்கு மாத்திரமல்ல, நீங்களும் கேட்கணும். இன்ட்ரடியூஸ் இந்த கேலண்டர் குறித்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்கள் சபைகளில் நீங்கள் ஊழியக்காரராக இருந்தால் எடுப்பதற்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். விசுவாசிகளாக இருந்தால் உங்கள் பாஸ்ட்டு சொல்லித்தரலினாலும் கூட இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கைட் ஆகிக்குவீங்க. ஆகவே தான் உங்களுக்கு கொடுக்குறோம். தீர்க்கதரிசி நிறையா தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் இது தீர்க்க தரிசனம் அல்ல. இதை குறித்து தீர்க்க சொல்கிறாரு, இது வந்து இட் இஸ் ப்ரெடிக்ட், இது வந்து எனக்கு முன்னறிவிக்கிறேன் அப்படின்றார். ஒரு தீர்க்கதரிசி என்பவன் 100 தீர்க்க தரிசனங்கள் சொல்லி 99 நிறைவேறி 1 நிறைவேறாமல் போனாலும் கூட அவன் யார்? அவன் கள்ள தீர்க்கதரிசி. ஒரு 10 காரியம் சொல்லியாச்சு. இப்போ புது வருஷத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் கம்மி போல் இருக்குது. போன வருஷத்துல நிறையா உருட்டுனாங்க, எல்லாம் நிறையா கட்டுக்கதைகள், சீர்கடும் கிளவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகள் மாதிரி அநேக ஊழியக்காரர்கள் முதல் 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி அவங்க சபைகளில் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. இந்த வருஷத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், அநேகமாக தமிழ்நாட்டில் 2 பெரிய தலைகள் உருளப்போகிறது அப்படிமா.
வயசான டிக்கெட்டுக்கு எத்தனையோ இருக்குது, 2 சாகத்தான் போகுது. அது குத்து மதிப்பாக சொல்லிடுவாங்க. செத்ததுக்கு பிறகு பார்த்தீங்களா நம்ம ஐயா தீர்க்க தரிசனம் சொன்னார், நடந்துருச்சு அப்படிம்பாங்க. அநேகமாக அமெரிக்காவிலே ஒரு பூகம்பம் எழும்ப போகிறது அப்படிமா. அமெரிக்கா அவ்வளோ பெரிய காண்டினென்ட்டு, ஏதோ ஒரு இடத்துல பூகம்பம் வரத்தான் செய்யும். குத்து மதிப்பாக உருட்டுவானுங்க. இதெல்லாம் செஞ்சு நிறைய பேர் தோல்வியில் முடிஞ்சிருச்சு. மோடி ஜெயிப்பாருன்னு சொன்னால் மோடி ஜெயிப்பாருங்கிறப்ப தோத்துட்டாரு, தோப்பாருன்னு சொன்னால் ஜெயிச்சிட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த வருஷம் கூட சிலர்லாம் தீர்க்க தரிசனம் சிலர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசனம் அல்ல, இது தீர்க்க தரிசன லிஸ்ட்டில் வராது. இதெல்லாம் எப்படி அவங்க சுயமாக யோசனை பண்ணி மக்களை ஒரு மெஸ்மரிசம் பண்ணி அவங்களை நம்ப வைக்கிறது, அவங்கள சார்ந்த விசுவாசிகளை நம்ப வைக்கிறது. அல்லது ஊழியக்காரர்களை குறித்து பெரிய பிம்பமாக நினைக்கிறவங்கள, ஐயோ ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, நம்ம சொன்னோம்னா சாபம் வந்துட்டு பயந்துக்கிட்டு அதை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்டதான மக்கள் மத்தியில் இவனுக்கு உருட்டுறாங்க. கள்ளத்திற்கு இது கள்ளத்திற்கு தரிசனம் கிடையாது. இது எப்படி மாம்சத்தில் சொல்கிறது. கள்ளத்திற்கு தரிசனம் என்பது ஏறக்குறைய 90% கரெக்டாக இருக்கும். கள்ளத்திற்கு தரிசனம் சொல்கிறது யாருங்க? பிசாசு. கரெக்டாக உங்கள் வாழ்க்கை குறித்து சொல்லிடுவார். ஜோஷுவா, நீங்கள் இங்கே போனேன், நேற்று இந்த இடத்துல இந்த சாப்பிட்டேன், இந்த இடத்துல இப்படி பேசினேன், இங்கே உட்கார்ந்தேன், இந்த மொபைல் பார்த்தேன், மொபைலில் சினிமா பாட்டு கேட்டேன், இந்த படத்தை பாட்டு கேட்டேன். கரெக்டாக வரும்போது அவன் பயந்துருவான். உண்மையாலுமே கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு 99% சொன்னால் அவன் நம்பிடுவான். கடைசியில் ஒன்று எதிர்காலத்தை குறித்து சொல்லும்போது உருட்டிடுவான். யார்? தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், அதுதான் பொய்யா இருக்கும். அப்போது தீர்க்க தரிசனம் என்பது தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அந்த தீர்க்க தரிசனம் என்பது அது சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடணுமா. சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தீர்க்கதரிசி எப்படி சொன்னார்னா, இடம், பொருள், தேதி எல்லாவற்றையும் சொல்லுவார். அருமையான சகோதரனே, நீ எங்கிருந்து வந்திருக்கிற, நேற்றைய தினத்தில் நீ இந்த இடத்துல இதை பேசி கொண்டிருந்தாய், நீயும் உன் மனைவி இப்படி பேசிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் இப்படி காரில் வரும்போது பேசிகிட்டு இருந்தீங்க, உங்களுடைய டோர் நம்பர் இது, உங்கள் வீட்டு இந்த வீதியில் இருக்குது, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக ப்ராப்பர்ட்ஸ் சொல்லுவார். சின்ன கூட்டமாக இருந்தாலும் பெரிய கூட்டமாக இருந்தாலும் தீர்க்கதரிசிக்கு ஒரு வரம் கொடுக்கப்பட்டது. அந்த வரம் என்னன்னாக்க, யார் கையை பிடிச்சாலும் அந்த கையை பிடிச்ச மாத்திரத்தில் அவருக்கு அவருடைய கரத்தில் ஒரு பழுப்பு நிறம் உண்டாகுமா. அந்த பழுப்பு நிறம் உண்டாச்சுன்னா உடனே அவங்கள பற்றி முழு பயோடேட்டா சொல்லிடுவாங்களாம். அதனால் பிரணாம்ட்டு யாருமே கை கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா ப்ராப்பர்சி சொல்லிடுவார். அந்த மாதிரி நீங்கள் மாதிரி அவருடைய காரியங்களெல்லாம் தீர்க்கதரிசிக்கு வழங்கிடுவாராம். இந்த மாதிரி ஒரு காரியம். ஸோ நம்ம தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் சொன்ன எந்த தீர்க்க தரிசனமாவது நிறைவேறவில்லை என்று சொன்னால், இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறேன், நிறைவேறவில்லை என்று சொன்னால் என்னை மொட்டையடிச்சு சேலஞ்சு பண்ணுறேன் அப்படின்றார். உலகத்தில் எந்த ஒரு மனுஷனுமே இப்படி சொன்னது கிடையாது. ஏன்னா எக்ஸாக்ட்லி அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக்குது. நம்ம நாட்டு மாதிரி இல்லை, அமெரிக்கன்ஸ் கரெக்டாக நோட் எடுப்பானுங்க, நம்மளால கூட விட்டுருவாங்க. அவங்க கரெக்டாக குற்றம் கண்டுபிடிச்சாலும் அதில் உண்மையாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நான் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒன்றாகிலும் நிறைவேறாமல் இருந்தால், ஏன்னா 100% அப்படியே நடந்துச்சு. அதே மாதிரி என்ன நடக்க போகும் எதிர்காலத்தில் அப்படின்னு பெண்டிங்கும் வச்சார். இந்த தீர்க்க தரிசனமானது அவர் காலத்துக்கு பிறகு கடைசி தீர்க்க தரிசனம் எதுங்க? பிரணாமடி கடைசி என்னங்க? அமெரிக்கா புகைக்காடாக இருக்கிறதா, கலிஃபோர்னியா ராப்சர் கடைசி அது தீர்க்க தரிசனம் அல்ல, அது முன்னுரைப்பு. கடைசி தீர்க்க தரிசனம் எதுங்க? லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா ஒரு நாள் கடலுக்கு மூழ்கடிக்கப்பட்டு விடும். அதுக்கு பிறகுதான் ராப்சர் நடக்கும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி ராப்சர் நடந்துருச்சு. நம்ம ஞானஸ்தானி தேவை கிடையாது, ராபோஜன தேவை கிடையாது, அவர் வந்துட்டார், எல்லாம் முடிஞ்சு போச்சுனாக்கா நீங்கள் நம்பாதீங்க. ப்ராப்பர்ட்டியுடைய கடைசி தீர்க்க தரிசனம் நிறைவேற வரைக்கும் ராப்சர் நடக்காது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, கலிஃபோர்னியா எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக கலிஃபோர்னியா அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ன செய்யப்படும்? அழிக்கப்பட்டு போயிடும், கடலினால் மூழ்கின்றார். ஆனால் இப்போ அது என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிட்டு தான் வருது. அதுக்காக ராப்சர் வரல. கம்ப்ளீட்டாக இது மூழ்கும் போது மேலே ராப்சர் நடக்கும். அப்போது இந்த மாதிரி பெண்டிங், அது நிறைவேறாத தீர்க்க தரிசனம் அல்ல, நிறைவேறும் என்று சொன்ன தீர்க்க தரிசனம். அவர் மரித்தாலும் எத்தனை ஆண்டுகள் நடந்தாலும் அது இருக்கும். ஆனால் இந்த 7 காரியங்களும் தீர்க்க தரிசனம் அல்ல. இதைத்தான் திருத்துவ போதகர்கள் அல்லது தீர்க்கதரிசி செய்திக்கு விரோதமாக இருக்கிறவங்க பாருங்கள், பிரணாம் சொன்னது இது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய என்ன செய்கிறாங்க, இதை சொல்லிட்டு அவர் கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு அவங்க புரியாமல் சொல்கிறாங்க. அதுக்குரிய குறிப்புகளை நம்ம வாசிச்சுட்டு மறுபடியும் இதுக்கு கடந்து வரலாம். வாசிங்க, அது லவோத்திக்க அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பொழுது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆரம்பமானது. இருங்க, நான் எடுத்துக்கிறேன்.
இந்த கேலண்டர் உங்கள் வீடுகளில் தொங்கும்போது இதையெல்லாம் நீங்கள் செய்தி கேட்டு வச்சுக்கோங்க, கோட்ஸ் எடுத்துக்கங்க, பைபிள் படிங்க, செய்தியில் ப்ராப்பர்ட்டி இதை பற்றி எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்க. உங்கள் வீட்டில் யாரோ ஒரு புது நபர் வந்தால் கண்டிப்பாக இந்த கேலண்டர் பார்ப்பார், என்னையும் ஏதோ வித்தியாசமாக இருக்குதுன்னு. அப்போ நீங்கள் சொல்லணும், எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், எங்கள் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்களே என்ன செய்யணும், அது திராணி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு மட்டுமா இடைப்பட்டார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம்.